பிரதர் மட்டும் லைட் ஆஃப் பண்ணதுக்கே கண்ணத்துலேயே அடிச்சிட்டாரு 3 டைமு. 10th நான் ஹாஸ்டல் இருக்கும்போது அடியே இருந்தில்ல, இந்த டைம் தான் அடி வாங்கிட்டேன். எங்களுக்கே அட்வைஸ் பண்ணுறவன், அவனோட பெரியவன் நாங்கள் இருந்தாலும் எங்களோட பெரியவனா எங்களெல்லாம் அவன் தான் பார்த்துப்போம். இப்படிப்பட்ட பையனை, சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் அவனை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு. ரத்தம் வருது, ரத்தம் வந்திருக்கு, தோலெல்லாம் உறிஞ்சிருக்கு, அடி ஆயிருக்கு. ஏன் தலையில் அடி ஆகணும்? அவங்களுக்கு என்ன சார் அப்படி பாவம் பண்ணோம்? ஒபே பண்ணாமலையா, அவன் படிக்கலையா, என்ன பிரச்சனை அவங்ககிட்ட? சரி நீங்கள் இப்படி அடிச்சிங்க பண்ணீங்கன்னு சொல்கிறதுக்கு ஃபாதர்ன்ற பேரில் ஃபாதராகவே நடந்துக்கல, ஆசாமிங்களாக இருக்காங்க. உன்னால் முடியும்னா நீ போய் கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோடு இருக்க வேண்டியது தானே. ஏன் மற்ற பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க? போன வாரம் வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னே வர வெள்ளிக்கிழமை அவனுக்கு 500 காசு கொடுக்க வந்தேன். அண்ணன் பேசினதான் 45 மினிட்ஸ் பேசினோம். ஸ்கூலில் நடக்கிறது, வெளியே வீட்டில் என்ன நடக்குது எல்லாமே பேசணும். அங்கே கூட கேட்டாங்க, என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அதனால் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் இருந்தோம். சந்தோஷமாக தான் பேசினான். அப்போ சொன்னால், யாரோ ஒரு பிரதர் மட்டும் லைட் ஆஃப் பண்ணதுக்கே கண்ணத்துலேயே அடிச்சிட்டாரு 3 டைமு. 10th நான் ஹாஸ்டல் இருக்கும்போது அடியே இருந்தில்ல, இந்த டைம் தான் அடி வாங்கிட்டேன். அதை லைட் ஆஃப் பண்ணி அடுத்த செகண்டே பார்த்துருக்காரு, உடனே வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னான். அதை காலையில் பசங்கிட்ட எல்லோரும் முன்னாடியே சொல்லிவிட்டு சிரிச்சார். அது மட்டும்தான், வேறு எதுவும் சொல்லலை. மற்றபடி வேறு எதுவுமே. ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரதர்ஸ் எல்லாம் மாறி போவாங்க, வருஷம் மாறி போவாங்க. ஒரு பிரதர் இப்போ மாறி போயிருக்காரு அப்படின்னு சொன்னான். ஒருத்தரை காட்டி இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், வா நம்ம போய் இப்படி கேமராவில் பாப்பாங்க இருந்தாலும் வா இப்படி தனியாக போய் பேசிக்கலாம், பார்த்தானா திட்டுவார் அப்படின்னு சொன்னான். என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறோமா நீ? அவனை டார்ச்சர் பண்ணியிருப்பான், கண்டிப்பாக ஏதோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். ரத்தம் வருது, ரத்தம் வந்திருக்கு, தோலெல்லாம் உறிஞ்சிருக்கு, அடி ஆயிருக்கு. ஏன் தலையில் அடி ஆகணும்? தலையில் கொஞ்சம் முடி இல்லைன்றாங்க, பார்க்க முடியல சார். தோலெல்லாம் உறிஞ்சி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம், பார்க்கவே முடியல. அவனை பண்ணுறதுன்னு தெரியல சார். அவன் சந்தோஷமாக தான் பத்திரமா போயிட்டு வா, பேசிட்டு வா. அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்தா எதுக்கு வாங்கிட்டு வந்து, இங்கெல்லாம் சாப்பிட விட மாட்டாங்கன்னு. சரி திருவண்ணாமலைக்கு போறியே, அது போகும்போது பஸ்ஸில் சாப்பிடுனா நல்ல ஐடியா கொடுத்தேன், நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக தான் சொல்லிட்டு போகிறான். திருவண்ணாமலைக்கு போகிறது அவன் ரொம்ப சந்தோஷமாக தான். வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன், வீட்டுக்கு வானது இல்லை, நான் வரல. லீவ் வரும்போது மாமா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, நான் மாமா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன்னு சொன்னான். சரி நான் அப்படி கூட போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை நல்லபடியாக இருந்துட்டு தான் அனுப்பிச்சேன். அவன் படிப்பில் எனக்கு கஷ்டம் எதுவுமே சொல்லலை, எனக்கு இதுதான் பிரச்சனைன்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. அவனை படிப்பில் அவன் என்ன பிரச்சனைன்னு நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். சரி பரவாயில்ல, அடுத்த டைம் பார்த்துக்கலாம். அவனும் அப்படி தான், எந்த விஷயத்தையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். எங்களுக்கே அட்வைஸ் பண்ணுறவன், அவனோட பெரியவன் நாங்கள் இருந்தாலும் எங்களோட பெரியவனா எங்களெல்லாம் அவன் தான் பார்த்துப்போம். இப்படிப்பட்ட பையனை, சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் அவனை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. ஃபாதர் என்ன அண்ணன் பார்க்க வரும்போது கூட என்னை நேராக பார்த்துட்டான். இருந்தாலும் நான் போய் ஃபாதர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வருவேன். இல்லை அதெல்லாம் பேச மாட்டேன். நான் ஃபாதர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வந்து தான் என்கிட்ட பேசினான். எப்போ போனாலும் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்து பேசுவான். நேர்லேயே பார்த்தா கூட எங்கள் அன்னைக்கு ஃபஸ்ட்டு வரமாட்டான். அவங்கக்கிட்ட போய் பேசிவிட்டு அப்புறம் தான் எங்ககிட்ட பேசுவான். என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார்? அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார், அடியெல்லாம். ஏன் சார் தானாக போய் விழுற மாதிரி இடமா அது? பையன் வெளியே போயிட்டான், அவனை பைத்தியக்காரன பட்டம் கட்டுறாங்க சார். இவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் அத்தனை முறை சொல்கிறோம். நான் சொன்னேன், இவங்க ஸ்போர்ட்ஸ் டே தான் சார். ஸ்போர்ட்ஸ் டே நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவோம், ஒரு 1 வீக் முன்னாடியே எல்லா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவோம்ல. அவன் காணாமல் போனான். வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு போனாராம் ஸ்போர்ட்ஸ் டேக்கு. அதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க சென்னைக்கு போயிட்டாரான் ஃபாதர். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் தான் வரன்றாங்க. நேற்று ஒரு பையன் இல்லை, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற எந்த பதட்டமும் இல்லை, அவங்களாம் கேஷுவலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடி குரூப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சார், எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஒரு பையன் கோரிக்கை என்னமா? நீங்கள் அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணணும் சார். இன்றைக்கி நடந்தது எங்கள் பையனுக்கு நடந்தது, இன்னொரு பையனுக்கு நடக்கும். அவங்களுக்கு என்ன சார் அப்படி பாவம் பண்ணோம்? ஒபே பண்ணாமலையா, அவன் படிக்கலையா, என்ன பிரச்சனை அவங்ககிட்ட? சரி நீங்கள் இப்படி அடிச்சிங்க பண்ணீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. என்ன சொல்கிறாங்க பசங்கள்லாம், என்ன சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு தெரியல. அவன் 3 நாளாக ஒரு சரியாக சாப்பிட்லன்னாங்க. சரி 3 நாளாக ஒரு பையன் சாப்பிட்லனா, ஒரு பையன்னாலும் இன்னொரு பையன் பிரதர்கிட்டே ஃபாதர்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான்ல. உங்கள் பையன் இப்படி இருக்கான், வந்து பாருங்கன்னு சொல்லணும்ல. எதுவுமே இல்லை.
உண்மையாக அந்த பசங்கள்லாம் பொய் சொல்லுதுங்களோ இல்லை சொல்லி வச்சு சொல்கிறாங்களோ என்னன்னு தெரியல. ஸ்கவுட் லீடர் சார் அவன். ஸ்கவுட் மாஸ்டருக்கு உங்ககிட்டலாம் நல்லா பேசுவானேன்னு சொன்னால் அவர் என்னன்ற பயந்துட்டு இல்லை என்கிட்டலாம் அவன் அப்படியெல்லாம் பேச மாட்டான், சரியாக பேச மாட்டான். அப்போ லீடர் அவன் தான் லீடரு. ஒரு டீமாக அவன் கோஆர்டினேட் பண்ணணும். அந்த ஸ்கவுட் மாஸ்டர் அவங்ககிட்ட தான் சொல்லணும். அப்புறம் க்ளோஸ் இல்லைன்றாங்க. அவன் ஃபாதர்கிட்ட பிரதர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன்னு தான் சொல்லுவான். யாருக்கிட்டையும் இந்த சின்ன மிஸ்டேக்குன்னு வராது. ஒரு பசங்க செய்கிறது அவன் வேலை பிடிக்கலன்னா பேச மாட்டான். நான் சொல்லுவேன், நிறைய பேர் கூட பசங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, நீயும் நிறைய பேர் கூட பேசுனேன். இல்லை அவங்க பண்ணுறது பிடிக்கல, நான் உண்டு என் மேலே உண்டுன்னு எழுதுவேன், நான் வந்து படிக்கிறேன், அதுதான் என்ன வேலை, அதோட முடிஞ்சு நான் எதுக்கு எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னுவான். எல்லார்கிட்டையும் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறாரு சார். மீடியம் தான் சார். இப்படி ரொம்ப மோசம் நல்லா சொல்ல முடியாது, நல்லா தான் படிப்பான். அங்கே பழைய ஸ்கூலில் இருந்ததோட இங்கே வந்து ரொம்ப நல்லா படிக்கிறான், ரொம்ப டெவலப் ஆகியிருக்கான். அவனோட டெவலப்மெண்ட்டை வந்து சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டெவலப்மெண்ட். நான் அவனோட 9 வருஷம் பெரியவன், எனக்கு அட்வைஸ் பண்ணுவான். அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கிற பையன் அவனாக போய் விழுவானா? அதுவும் ஃபுல்லாக மோஸ்ட்டாக எந்த ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி கிணறுங்களாம் திறந்து வைக்க மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. போய் எங்கள் வீட்டிலலாம் பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க, க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. அப்புறம் எப்படி அவன் திடீர்னு போய் அதுக்குள்ளே விழுந்தான்? அப்படியே சரி, ஏதோ ஒரு எமர்ஜென்சி நடந்துருச்சு. எங்கள் தம்பிக்கு நடந்த மாதிரி என்னையும் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது சார். கண்டிப்பாக அந்த ஸ்கூல் நடக்கவே கூடாது. ஸ்கூலை சீல் வச்சே ஆகணும். அடுத்தது அந்த அங்கே இருக்கிற அந்த இன்சார்ஜான அந்த ஃபாதர் ஜோசப் மாணிக்கமோ என்னமோ அவர் பேர், அவர் இன்னும் ரெக்டர்னு யாரோ ஒருத்தர், அவரை கரெக்டாக என்னன்றாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னே அவங்கெல்லாம் இல்லை, அவன் காணாமல் போனோம்னு எல்லாம் போயிடுவாங்களா அந்த இன்சார்ஜ் எல்லாம்? அவங்கள எல்லாரும் விசாரிக்கணும், அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் சார். அவங்க வந்து ஃபாதருன்ற பேரில் ஃபாதராகவே நடந்துக்கல, அவங்க ஆசாமிங்களாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் அந்த இது? உன்னால் முடியும்னா நீ போய் கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோடு இருக்க வேண்டியது தானே, ஏன் மற்ற பிள்ளைங்கள டார்ச்சர் பண்ணுறீங்க சார்? இதுக்கு மேலே என்ன சொல்ல இல்லை. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும் சார். ஸ்கூலை வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும், இங்கே ஓப்பனே ஆகக்கூடாது. இன்றைக்கி எங்கள் பையனுக்கு 1500 பசங்க படிக்கிறாங்க. இன்னும் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டான்றாங்க. அந்த பிள்ளைங்களாம் எந்த காரணத்தினாலும் வீட்டுக்கு போச்சு, எதனால் போச்சுன்னு தெரியாது. இன்னும் பிள்ளைங்க என்ன அந்த பிள்ளைங்களெல்லாம் விசாரித்தாலும் அதுங்களுக்கு இன்னும் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ. நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியும், பசங்களுக்கும் இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. ஏன் அவன் உடம்புல அடியெல்லாம் இருக்குது, எதனால் இருக்குன்றது தெரியணும் சார். காவேரி. நான் 3ஆவது அக்கா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.